ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டிஎஸ் vlog. நம்ம இப்போ சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு, உப்பு, நான் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். இது நாங்கள் எங்கள் வீட்டிலேயே செக்கில் அரைச்ச கோகோனட் ஆயில். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் நார்மல் கூலிங்கில் இருக்கிற ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. உங்களால் பிணைய முடிகிற அளவுக்கு இருக்கிற ஐஸ் வாட்டர். நல்லா, ஏன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் பிணையும் போது ரொம்ப கெட்டி ஆகாது மாவு, நல்லா சாஃப்டாக பொல பொலன்னு இருக்கும். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம பிணைஞ்சு எடுத்து வச்சதுமே நம்ம அமுக்கி பார்க்கும்போது செம சாஃப்டாக நமக்கே தெரியும். இந்த சப்பாத்தி டயட்டில் இருக்கிறவங்க மெயினாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆயில் சேர்க்க மாட்டோம். இதில் ஊற்றுற கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் மட்டும்தான். மித்தபடி நம்ம தோசைக்கல்லில் போடும் போது கீ சேர்த்துக்கலாம் லைட்டாக, அது அவங்க டேஸ்ட்டை பொறுத்து. இப்போ பாருங்கள், நம்ம மாவு திரட்டி வச்சிட்டோம். இது ஊறணும், 1/4 மணி நேரம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம உடனே கூட ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிணைஞ்சிருக்கோம் மாவை அப்படின்னு சொல்லி. இது நம்ம தேய்க்கும் போதுமே நான் உடனே தான் தேய்ச்சி உடனே போடுறேன். பாருங்கள், பிய்யாது, நம்ம எடுக்கும் போது ஸ்டிக்கியாக ஒட்டாது, சூப்பராக வரும். நீங்கள் சப்பாத்திக்கு மாவு பிணையிறதை பொறுத்து தான் இப்படி உங்களுக்கு ஸ்டிக்கியாக ஒட்டாமல் சப்பாத்தி வரும். நீங்கள் மாவு பிணையும் போதே நல்லா டைட்டாக அமுக்கி பிணையணும். ஏன் இவ்வளோ சாஃப்டாக வருதுன்னா, நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்துருக்கோம். வெது வெதுன்னுன்ற ஐஸ் வாட்டர் சேர்த்ததுனால இந்த மாவு நம்ம கையிலையும் ஒட்டாது, கல்லுலையும் ஒட்டாது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியுமே டேஸ்டியாக வரும். இது டயட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் சப்பாத்தி எடுத்துக்கணுமா அப்படி இல்லை. சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் ஆல்ரெடி சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. இது காலையில் ஒரு 11 o'clock நான் போடுறேன் இந்த சப்பாத்தி. இது நான் நைட்டு 10 o'clock பிச்சாலுமே சாஃப்டாக இருக்கும். அப்படியே எந்த ஒரு ஹார்ட்னஸும் ஆகாது, சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் கீ சேர்த்து பண்ணுறேன். என் பையனுக்காக 2 சப்பாத்தி ஃபஸ்ட்டு. எனக்கு சேர்க்கும் போது நான் வெறும் சப்பாத்தி மட்டும் கல்லில் போட்டு எடுத்துக்குவேன். அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இது கீயில் போட்டது. இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க சின்ன பையன்றதுனால அவங்களுக்கு கீ ஊற்றி பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், எவ்வளோ ஹார்டாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணாலும் சப்பாத்தி பிரேக்கே ஆகாது. நீங்கள் எப்படி மாவு பிணைஞ்சு திரட்டி எப்படி தோசைக்கல்லில் போட்டிங்களோ, எப்படி சுட்டு எடுக்கிறீங்களோ அது வரைக்குமே சப்பாத்தி அதே ஷேப்பில் தான் இருக்கும். நான் ரொம்ப ஹார்டாகவும் போடல, தெரியுதா சப்பாத்தி இந்த பபுள்ஸ்லாம் தெரியுது. இவ்வளோ சாஃப்டாக தான் நானுமே திரட்டி இருக்கேன். இந்த சப்பாத்தி எல்லாருமே செஞ்சு பாருங்கள் வீட்டில். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் நெய்யே விடலை. இது எனக்காக சுட்ட சப்பாத்தி. ஃபஸ்ட்டு ஒன்றில் மட்டும்தான் நெய் விட்டுருந்தேன். நெய் விடாமலே பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸ் வருதுன்னு. சப்பாத்தி வெந்துருச்சு. நான் டயட்டில் இருக்கேன்னு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நெய் விட்ட சப்பாத்தி என் பையனுக்கு, நான் எனக்கு நெய் விடாமல் சப்பாத்தி செஞ்சுக்குவேன். என்னோட பாடி டைப்புக்கு நான் ரைஸை மோந்து பார்த்தாலே நான் வெயிட் போடுற கேஸு. நான் அந்த காலையில் நைட்டு ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்டும் மதியம் லஞ்சு மட்டும்தான் சப்பாத்தி எடுத்துப்பேன். மற்றபடி என்ன ஃபில்லிங்காக இருக்கோ எனக்கு. இன்றைக்கி சிக்கன் எடுத்ததுனால சிக்கன் வச்சு அதை கூட சாப்பிட்டுக்கிட்டேன். மற்றபடி நம்ம வீட்டில் என்ன காய் செய்கிறோமோ அதையே நான் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்குவேன். எதுவுமே கிடைக்கல, சோயா சங்க்ஸ் எடுத்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி கூட, டீப்னா எண்ணெயில் ஃப்ரை கிடையாது, ரோஸ்டடாக அப்படியே போட்டு செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு.
உங்களுக்கு இந்த சப்பாத்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.